சார் இசிசி வீடியோ போட்டதுங்க சார். ஆமா. நிறைய பேர் என் குழந்தைக்கு 4 வயசு 5 வயசு என்ன பெஸ்ட் டூத் பேஸ்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் பேர் என் குழந்தைக்கு 2 வயசு ஆச்சு என்ன ஃப்ளூரைடேட்டட் டூத் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஆன்சர் பண்ணலாங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டுக்கு பின்னால் எடுத்து பாருங்கள். அது ஃப்ளோரைட்னு ஒன்று இருக்கும். அது எவ்வளோ அளவுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு 2 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்ஃபேன்ஸுக்கு வந்து ஃப்ளோரைடுங்கிறது தேவையில்லை. ஸோ ஃப்ளோரைட் ஃப்ரீ டூத் பேஸ்ட்டே யூஸ் பண்ணலாம். 2லேருந்து 6 வயசு இருக்கிற குழந்தைங்கள ப்ரீ ஸ்கூல் ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ppm அளவுக்கு ஃப்ளோரைடு இருந்தாலே அதுக்கு கம்மியாக இருக்கிற டூத் பேஸ்ட்டே போதுமானது தான். 6லேருந்து 12 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு மாடரேட் ஃப்ளோரைட் லெவலில் இருக்கிற டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். அது 1200 ppm கம்மியாக இருந்தால் போதும். 12 வயசுக்கு மேலே இருக்கிற டீன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதுதான் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் யூஸ் பண்ணலாம். அது ஒரு 1500 ppm கம்மியாக இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ எப்படி டூத் பேஸ்ட்டை கேட்டகரைஸ் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன பிராண்டுங்கிறது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவில் ஒரு 25 பிராண்ட் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சாய்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்க மேம், என் குழந்தைக்கு நிறைய சொத்தை இருக்கு. ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணால் சொத்தை சரியாயிருமான்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ டூத் பேஸ்ட்டில் ஃப்ளூரைடு இருக்குது. அது வந்து கேவிட்டியை ப்ரிவெண்ட் பண்ணுங்கிறது கரெக்டு தான். பட் ஏற்கனவே நம்ம பல்லில் சொத்தை இருக்குது அப்படின்னா அது வந்து கேவிட்டியை ப்ரோக்ரெஸ் பண்ணாமல் கொஞ்சம் டிலே பண்ணும் தவிர, ஆனால் அது க்யூர் பண்ணாது. அதுக்கு நம்ம தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பட் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டான ப்ரஷிங் டெக்னிக் ரொம்ப அவசியம். எவ்வளோ அளவு நம்ம டூத் பேஸ்ட் எடுக்கிறோம் ப்ரஷ் பண்ணும்போதுங்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான். ஒரு குழந்தைக்கு எவ்வளோ எடுக்கலாம்னு சொல்லிடுங்க. ஒரு அரிசி அளவு நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துக்கலாங்க. பெரியவங்களுக்கு ஒரு பட்டாணி அளவுக்கு டூத் பேஸ்ட் எடுத்தால் போதும் தான். அப்போது ப்ரஷிங் டெக்னிக் பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போடணும். கண்டிப்பாக ப்ரஷிங் டெக்னிக் தான் ரொம்ப முக்கியமானது. அதை பற்றியும் அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.